Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக எல்லா பேருமே டிஎன்இஏ கவுன்சிலிங்காக சூப்பராக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரியா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் இயர் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் யாரெல்லாம் வந்தாங்க, அதாவது எந்த கட் ஆஃப்லேருந்து எந்த கட் ஆஃப் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்தாங்க, எவ்வளோ பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த வருஷம் நமக்கு வந்து எவ்வளோ பேர் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வர வாய்ப்பு இருக்குது, எந்த கட் ஆஃப் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வாய்ப்பு இருக்குது, எந்த கட் ஆஃப் வரைக்கும் செகண்ட் ரவுண்டில் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லோ ஃபீஸ் காலேஜஸ் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிற ஐடியா இல்லை, அதே மாதிரி நான் 190+ இருக்குது சார், 180+ இருக்குது சார், எனக்கு வந்து ஃபுல் ஃப்ரீ காலேஜ் கிடைக்குமா, மெரிட் ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா சார் அப்படிங்கிற எல்லா அப்டேட்டுமே நம்ம வந்து ரெகுலராக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நம்மளோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப அதாவது தேவைகள் வந்து அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரியா, அதனால் உங்கள் தேவைகள் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். ஓகே, அதாவது லாஸ்ட் இயர் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில், சரியா, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 200 கட் ஆஃப்லேருந்து 179 வரைக்கும் என்ன பார்த்தா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மட்டும் 39,145 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர். ஓகேவா, அதே மாதிரி செகண்ட் ரவுண்டில் 178.9 143.085 வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னா செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. சரியா, அதாவது 39,146 ரேங்க்ல இருந்து 1,37,710, அதாவது செகண்ட் ரவுண்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 98,000 பேர் என்ன பார்த்தா செகண்ட் ரவுண்டில் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. சரியா, தேர்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 143 77 வரைக்கும் தேர்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 1,37,711 ரேங்க் வந்து 2,39,299, அதாவது கிட்டத்தட்ட 1 lakh மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. சரியா, அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் யாரெல்லாம் வரீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல காலேஜ், பெஸ்ட்டான காலேஜ், டயர் 1 காலேஜ் இது எல்லாமே கிடைக்கும். ஆனால் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஒழுங்காக போடணும். சரியா, சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி போடணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா ஐடியாவுமே நம்ம கொடுக்குறதுக்கு நினச்சி பார்த்தீங்கன்னா நம்ம ரெடியாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டயர் 2 காலேஜஸ் இருக்கும். சில டயர் 1 காலேஜஸில் மேபி என்ன பண்ணலாம்னு வந்து அந்த ட்ரிபிள், சரியா, டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி என்னாச்சு பார்த்தீங்கன்னா சில கோர்சஸ் வந்து டயர் 1 காலேஜஸில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த வருஷம் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதே சேம் ரேஞ்ச், சேம் கட் ஆஃப் ரேஞ்ச் தான் நமக்கு இந்த வருஷமே வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா கட் ஆஃப் வந்து ஒரு பக்கம் குறைஞ்சி வரும், ஆனால் முக்கியமான எஸ்எஸ்என் காலேஜ் வந்து இல்லை. அதனால நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன், கட் ஆஃப் வந்து குறைய தான் போகுது. ஆனால் டாப் லெவலில் இருக்காங்க பாருங்க, அந்த 200, 199, 198 அந்த ரேஞ்சில் இருக்க பசங்களுக்கு காம்படிஷன் வந்து ஹெவியாக தான் இருக்கும். அதுக்கு கீழே இருக்க பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து குறைவாக தான் இருக்கும். ஆனால் ஸ்டூடெண்ட்டோட ரேஷியோ வந்து அதிகம். ரேஷியோ மீன் என்ன அர்த்தம் அப்படின்னா 179 அந்த கட் ஆஃப்ல இருந்து 194 இந்த ரேஞ்சில் நிறைய பசங்க இருக்காங்க, ஏகப்பட்ட பசங்க இருக்காங்க. சரியா, அதனால நீங்க ஒழுங்கா சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்தா மட்டும் தான் கவுன்சிலிங்ல நீங்க நல்ல காலேஜ் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறத மனசுல நீங்க வச்சுக்கணும். சரியா, அதே மாதிரி நம்ம சேனலை ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்ல காலேஜ் எப்படி நீங்க செலக்ட் பண்றது, எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் போடுறது எல்லா அப்டேட்டும் கொடுப்போம். அதே மாதிரி சார் நான் 190+ இருக்கேன், அதே மாதிரி 180+ இருக்கேன், எனக்கு மெரிட் ஸ்காலர்ஷிப் யாராவது கொடுப்பாங்களா, என்னால் கவர்மெண்ட் கொடுத்துக்கக்கூடிய அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கூட என்னால் கட்ட முடியாது அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதனால உடனே தொடர்பு கொள்ளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.